பெருமையிலே ஆக மோசமான ஒரு குணமாக இஸ்லாம் சொல்லுவது, ஒரு மனிதனுக்கு வெளிப்படுகின்ற, அதாவது வெளியே காட்டுகின்ற பெருமை அல்ல. இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பெருமையை பிரிக்கிற நேரத்தில் ரெண்டா பிரிப்பார்கள். அல் கிபிர் அல் முத்தரஃபியா, இன்னொன்று அல் கிபிர் அல் முத்தஹஃபித். ஒன்று உயர்வு காட்டக்கூடிய பெருமை, இன்னொன்று பணிவு காட்டக்கூடிய பெருமை. எப்படி நேர் எதிராகிக்குது? ஒன்று உயர்வு காட்டக்கூடிய பெருமை. பணிவு காட்டினாலே நமக்கு பெருமை இல்லைன்னு நம்ம நினைக்கிறோம். நான் இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் குணங்களை பிரித்து சொல்கிற நேரத்தில், உயர்வு காட்டக்கூடிய பெருமை என்றா தம்பட்டம் அடிக்கிறது. நாம் என்ன சொல்லுவோம்? என்னது தம்பட்டம் அடிக்கிறது அப்படி என்று சொல்லுவோம். தம்பட்டம் அடிக்கிறேன்டா, என்கிட்ட வீடு இருக்குது, என்கிட்ட அது இருக்குது, என்கிட்ட எது இருக்குது என்று அதை என்ன மற்றவர்களுடைய மனம் நோகின்ற அளவில் தன் பொருளாதாரத்தை, தனது அந்தஸ்தை, தனது பேச்சிலே, தனது நடையிலே, தனது உடையிலே ஒரு பெருமைத்தனமான குணங்களை என்ன காட்டுவது, அதாவது அல் கிபிர் அல் முத்தரஃபி. அதாவது நாங்கள் பொதுவாக பெருமை என்று அதை தான் சொல்றது. நாங்கள் பொதுவாக மக்களுக்கு மத்தியில் பெருமை என்று சொல்றது அந்த குணத்தை தான் நம்ம என்ன செய்வோம்? பெருமை என்று சொல்லுவோம். ஆனால் இன்னொரு பெருமை இருக்கிறது, அல் கிபிர் அல் முத்தஹஃபித். அது என்ன என்று சொன்னால் பணிவு காட்டுறது. பணிவின் மூலமாக ஒரு பெருமை தேடுவது. அதாவது எனக்கு பெருமை இல்லைன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அது ஒரு பெரிய பெருமையாக சொல்லிக்கின்றிருப்பாங்க. எதை? எனக்கு பெருமையே இல்லை அப்படின்னு அதை கொஞ்சம் பெருமையாக என்ன செய்வாங்க? சொல்லிக்கின்றிருப்பாங்க. நான் பொதுவாக எல்லா மக்களோட சேர்ந்து பழகிறவேன், அதை ஒரு பெருமையாக என்ன செய்வாங்க? சொல்லிக்கின்றிருப்பாங்க. எனக்கு இந்த தலைமைத்துவ பதவி அதிலெல்லாம் ஒரு போட்டி உணர்வே இல்லை, அதை ஒரு பெருமையாக என்ன செய்வாங்க? சொல்லி கொண்டிருப்பார்கள். நான் இதுவரை காலமும் என்ன யாரோடையும் போய் போட்டி போட்டு அப்படி இப்படி என்ற குணத்தை காட்டினதே இல்லை. அப்படி எனக்கு நல்லா இங்கிலீஷ் தெரியும், ஆனால் நான் யாருக்கு முன்னால் இங்கிலீஷ் பேசினது கிடையாது. இப்படி என்னடா அவர் பணிவாக இருக்கிறார் என்பதன் மூலம் என்ன தேடுறது? பெருமை தேடுவது. விட்டு கொடுப்பின் மூலம் பெருமை. இந்த ரெண்டு விதமானதும் பெருமைதான். ஆனா இதை கொஞ்சம் பேர் பணிவன் என்ன செய்யறாங்க? நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த இரண்டாவது தர பெருமை இருக்கிறதானே, இது எதன் மூலம் விளைகிறது தெரியுமா? அந்த இடம்தான் தற்பெருமை என்று சொல்வது. அதாவது இந்த மாதிரியான அம்சங்கள் இருக்கிறது. அதாவது உஜுப் என்று சொல்லக்கூடிய ஒரு கெட்ட குணத்துடைய விளைவு. இதுல சரியா தமிழ்ல இது எப்படி மொழிபெயர்க்கிறேன்னு தெரியல. தற்பெருமை கூட அல்ல, அது கூட தற்பெருமை கூட அல்ல. உஜுப் என்றது தற்பெருமை என்றா கூட என்ன செஞ்சிரும்? அது ஒரு வெளிப்பற்றும். உஜுப் என்பது உள்ளத்தில் ஏற்படக்கூடிய தன்னை பற்றிய ஒரு விதமான சுய திருப்தி, தன்னை பற்றி ஏற்படக்கூடிய ஒரு சுய திருப்தி, தான் எல்லாவற்றிலும் ஒரு பூர்ணமானவன் என்கின்ற ஏற்படக்கூடிய ஒரு உணர்வு, அதுக்கு பேர் அதான் உஜுப் அப்படி என்று சொல்வது. அப்ப முதலாவது நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்? முதலாவது பெருமை பல கெட்ட குணங்களுடைய ஆணிவேர். அதற்கு அதாவது அடுத்த மோசமான ஒரு நிலை என்ன என்று சொன்னால் பணிவு காட்டக்கூடிய பெருமை. இது ஓரளவுக்கு தற்பெருமை என்று சொல்லலாம்.